இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. ஏய், அவர் போயிருக்காரு, ஆனா மறைச்சிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏன் உங்க மாமா மீனாவோட டானிக்ல விஷத்தை கலந்தாருன்னு சொன்னா நீ ஒத்துக்க மாட்ட, ஆனா என் மாமாவை பத்தி நீ சொன்னா நாங்க நம்பணும், அப்படிதானே? இன்னொரு வாட்டி என் மாமா தான் டானிக்ல விஷம் கலந்து இந்த அபார்ஷன் பண்ணாருன்னு சொல்லாத, கொன்றுவேன். ஒரு நல்லவர் இந்த காரியத்துல பண்ண மாட்டாரு. ஆமாண்டா, உங்க மாமா கண்ணியமானவன் நல்லவன், ஆனா உங்க அப்பா பொய்யன், அப்படிதானே? நான் இப்போவும் சொல்றேன், மாமா நல்ல டானிக் தான் கொடுத்தாரு. முத்துலட்சுமி தான் இந்த வில்லத்தனை. லேப் ரிப்போர்ட் படி மெடிக்கலி ப்ரூவ் ஆயிருக்கு, இதுக்கப்புறமா அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? அவன் பேசுவான்மா, அவன் பேசுவான், ஏன் பேச மாட்டான்? அந்த கொலைகாரன் கருணாகரன் இவனுக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்துருக்கான், கை நிறைய சம்பளத்தை கொடுக்குறான், பணத்துமிரு கொழுப்பு, இதுவும் பேசுவான், இல்ல இன்னும் பேசுவான். ஐயோ மாமா பேசாம இருங்க, இருங்க வர. இந்தாங்க குடிங்க. ஏங்க என்னங்க இது? ஃப்ரிட்ஜுக்குள்ள இந்த கவர் இருக்கு, என்னங்க இது? உள்ள இருந்துச்சா? ஐயோ, ஆபீஸ் செக்கு. செக்கா? ஷாம் வந்து என்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னாரு. இல்லை இல்லை அப்படின்னு அவர் அடிச்சு சொன்னாரு, என்கிட்ட தான் கொடுத்தேன்னு. இது எப்படி? இது நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள எப்படிங்க வந்தது? ஏண்டி அறிவு கட்டவள, ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் இதேண்டி வச்ச? ஏங்க நான் எங்க செக்க கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன்? வேற யாரும் வச்சிருப்பாங்க? நீங்க தான் வச்சிருக்கணும். மாமா, உங்களை தவிர நம்ம வீட்டில் உங்க ஆஃபீஸ் விஷயங்களை யாருமே தொடமாட்டோம். ஒருவேளை ஃப்ரிட்ஜில் வாட்டர் பாட்டில் வைக்கும்போது நீங்களே மறந்து செக்கையும் வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது நான் எப்படி ஃப்ரிட்ஜில்? ஏங்க உங்களுக்கு இப்பெல்லாம் ஞாபக மறதி அதிகமாயிடுச்சுங்க. இதே ஞாபக மறதி தான் இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்குப்பா. நீங்க மாமா வீட்டுக்கு போயிருக்கீங்க, அவரை வாசல் வச்சு சண்டையும் போட்டிருக்கீங்க, இப்ப மறந்து போயிட்டு இருக்கீங்க. அது இல்லவே இல்லைன்னு சாதிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க பொய் சொல்லல, ஆனா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஞாபக மறதியில பேசிட்டு இருக்கீங்க. என்ன 2 பேரும் முழிக்கிறீங்க?
இதுதான் நடந்திருக்கு. அப்பா இதெல்லாம் மறந்துருக்காரு, அதை யாரும் மறக்க முடியாது. இவன் சொல்றதை நீங்க 2 பேரும் நம்புறீங்களா? நான் ஏன் அந்த கொலகாரன் வீட்டுக்கு போக போறேன்? நான் போயிருப்பேனா? நான் போகலம்மா. நான் ஏன் அங்கே போகிறேன்? ஆனால் இந்த செக்கு எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள அந்த கொலகாரன் வீட்டுக்கு நான் போயிருக்க மாட்டேனே. அப்போ இந்த செக்கு எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள? பிரியா, மா, பிரியா, பிரியா, மா. என்னப்பா? எங்க பாட்டி அம்மாவை பிரியாவை காணோம்? வீடு ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயுமே இல்ல. கடைக்கு போயிருக்காங்கப்பா. ஓ சரி பாட்டி. இவன் எதுக்கு அங்க போறான்? அஞ்சலி ஒரு நிமிஷம். அட என்ன மாமா நீங்க இவ்ளோ பெரிய வீட்டுக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய தோட்டம் வளர்த்திருக்கீங்கல்ல, சாமிக்கு பூ போடலாம் தேடினா அந்த மாதிரி ஒரு பூச்செடியை கூட காணோம். 2 பேரும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களே. அன்னைக்கு நடுராத்திரியில சந்திச்சாங்க, இன்னைக்கு பட்ட பகல்ல அதுவும் வெட்ட வெளியில நடக்குதே. போலீஸ்காரருக்கு தெரிஞ்சா நம்ம தோலை உரிச்சிருவாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க மாமா, நீங்க பேசணும் தானே நான் காத்துட்டு இருக்கேன். இது பாருங்க, இவ்ளோ பெரிய பூச்செடி பூத்து குலுங்குது, ஆனா வேஸ்டா தான் இருக்கு. அதே மாதிரி தான் நானும் இருக்கேன். அம்மா தாயே, தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிரு. என்னது? பிரியா நல்ல பொண்ணு, அவளை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? அவ யாருக்கு எந்த துரோகமும் பண்ணதில்ல, அவளை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற? அப்ப நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன் மாமா? என்னையே இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்ன உண்மை? இந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்ல. அதான் நீங்க 1000 தடவை சொல்லிட்டீங்களே. ஆனா இந்த பிள்ளைக்கு அப்பா யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என் கூட வா, நானே அவன்கிட்ட உன்னை கூட்டு போய் விட்டுறேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லி பார்க்கலாம், கொன்னுடுவேன். என்ன கொண்டு போய் இன்னொருத்தங்கிட்ட போய் விட போறியா? இல்ல அஞ்சலி, வயித்துல வளர புள்ளைக்கு நீதானே அப்ப. ஐயோ, வேற யாரடா அப்பன்னு செட்டப் பண்ணி வச்சிருக்க? சொல்லுடா. இங்க பாரு, நான் என்ன வேணாலும் தாங்கிப்பேன். என் கற்புக்கு நீ கலங்க கற்பிச்ச, உன்னை கொலை கூட பண்ண தயங்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ, என்னடா நினைச்சிட்டு இருக்கோ அஞ்சலி, மனசுல? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. வயித்துல வளர புள்ளைக்கு நீதானே அப்ப. Please, இப்படி எவனையோ behave பண்ணாத. அப்பன்ற. சி, தலை விதி. நான் சொல்றத நம்பு. அவ யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நானே அவன்கிட்ட கூட்டு போறேன். ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் கொலைகாரியாவே மாறிடுவேன். குழந்தைய நீ கொடுத்துட்டு பழைய இன்னொருத்த மேல போட பாக்குறியா? எஸ்கேப் ஆக பாக்குறியா மாமா? இல்ல இங்க பாரு, உன் கைய காலை வெட்டி போட்டு உன்னை காலை பூரா உட்கார வச்சு கஞ்சி ஊத்துவா இந்த அஞ்சலி. என்னை விட்டு போக மட்டும் நீ நினைச்ச, அப்புறம் நான் கொலைகாரியா மாறிடுவேன். திரும்ப திரும்ப சொல்றேன். ஐயோ அஞ்சலி, உன் கால்ல வேணாலும் விளையாட, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிரு. என்ன நம்பு, நீ நினைக்கிற ஆள் நான் இல்ல. சீ, வெக்கமா இல்ல? கால்ல விழுவேங்கற? நீ கால்ல விழுந்தா மட்டும் இல்ல, ஆத்துல குளத்துல விழுந்தா கூட காப்பாத்தி கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துவா இந்த அஞ்சலி. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது மாமா. இந்த ஜென்மத்துக்கும் முடியாது. உனக்கு இப்படியே விட்டா சரியா வராது. கார்த்திகை தீபத்தன்னைக்கு சொக்கப்பண்ண சுத்துற மாதிரி கரகரன்னு சுத்துறாளே. இதுக்கு மேல பேரும் தாங்க மாட்டான்.
நான் போய் சொல்லுவா நான் இல்ல அஞ்சலி, என்ன கொஞ்சம் நம்பு. உனக்கு எதுக்கு நம்பணும் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். பாட்டி விடுறி அவனை. பாட்டி அவட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க பாட்டி. எனக்கு இரு. தலையில சுத்துது. நீ போடா, நீ போடா, நான் இவளை பாத்துக்கிறேன், நீ போ. என்னடி? ஆ? ஏய் ஏய் அஞ்சலி, ஏய் ஏய், என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுடி? தலை சுத்துது பாட்டி. ஏய், வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு அவனை போட்டு மாமாட்டுற மாதிரி ஆட்டினா ஏன் சுத்தாது? சுத்ததான் செய்யும். நீ போடா, நான் பாத்துக்கிறேன், நீ போடா. இல்ல பாட்டி, இவ ஐயோ நீ போடா, நான் சொல்றேன்ல, நீ போ போ. ஏம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? என்ன பாட்டி, வயசானவங்களா இருக்கீங்க, போலீஸ்கார குடும்பமா வேற இருக்கீங்க. ஆனா எல்லாருமா சேர்ந்து என்ன கொடுமை பண்ணி கொல்ல பாக்குறீங்க. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நாங்க நியாயமானவங்க, மனசாட்சிக்கு பயந்தவங்க. அநீதி நடக்கிறதுக்கு நாங்க விடவே மாட்டோம். தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு இப்பவாவது உண்மையை சொல்லு, என்கிட்ட சொல்லு. நான் உண்மையதான் பாட்டி சொல்றேன். பிரதீப் தான் என் புருஷன். என் குழந்தைக்கும் அவர்தான் அப்பா. நீ சொல்றதுக்கு என்னம்மா ஆதாரம்? அத நாங்க எப்படி நம்புறது சொல்லு? போதுமா பாட்டி, இதுதான் ஆதாரம். சத்தியமா பிரதீப் தான் என் புருஷன். அதுக்கு ஆதாரம் இது மட்டும்தான். நாங்க சந்தோஷமா இருந்தப்போ அவர் என் கையில போட்டது. இப்போ அது என்ன நம்புங்க பாட்டி. சொல்லுமா ராஜி. ரெடியா இருமா, இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கேன். அப்படியே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாம். மாமா வாங்க மாப்பிள்ள. என்ன காலையிலேருந்து ரொம்ப பிஸியா? கேபின் பக்கம் ஆளையே காணும். முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. மன்னிச்சிட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அப்பா உங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன்னு ஃபோனில் சொன்னீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. எனக்கு கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. திடீர்னு வந்து நிற்கிறாப்புல, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க கூட முடியல. வீட்டுக்குள்ளே வந்து சத்தம் போட்டிருந்தா கூட இந்த அவமானம் 4 செவத்துக்குள்ளே போயிருக்கும். வேணும்னே என் மானத்தை வாங்கணுன்னே நடு ரோட்டில் நின்று சத்தம் போட்டா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க மாப்பிள்ள. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? வீட்டில் அவர்கிட்ட இதை பற்றி கேட்டால் அதிர்ச்சி ஆகிறார் மாமா. நான் இப்போ இதெல்லாம் செஞ்சேன்னு என்னையே கேட்குறாரு. பொய் சொல்கிறாரு. நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அவர் சொல்கிறார் மாமா. நான் அப்படி சொல்லுவேனா மாப்பிள்ள? இல்லை மாமா, அவர் தான் அப்படி சொல்கிறாரு. ஆனால் ஏன் இப்படி சொல்கிறான்னு புரிய மாட்டேங்குது மாமா. ஏதோ வெறுப்பு, அதான். அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை மாமா. என்ன சந்தேகப்படுறீங்களா? ஐயோ நான் அப்படி சொல்ல வரல மாமா. நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அப்பா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா சந்தேகத்தையும் அதை விட பயத்தையும் ஏற்படுத்துது மாமா. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? அப்பா ஆஃபீஸில் 5 லட்ச ரூபாய்க்கு செக்கு கொடுத்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கு அர்ஜென்ட்டாக போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த செக்கு திடீர்னு காணோம். கடைசியில் அந்த செக் எங்கே இருந்தது தெரியுமா? எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில். அப்படியா? பீரோன்னு நினச்சி அப்பா அதை ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காரு. ஆமாம் மாமா, கொஞ்ச நாளாகவே ஞாபக சக்தி அவருக்கு தவறிட்டு வருது மாமா. அதை என்னமோ சொல்லுவாங்களே மாமா, அம்னீஷியா. அதான் மாமா, அந்த செக்கை வாங்கினதையும் எங்கே வச்சோங்கிறத மறந்துட்டு பீரோ நினச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காரு மாமா. அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் அந்த கலாட்டை பண்ணதையும் மறந்துருக்காரு மாமா. ஆமாம் மாப்பிள்ள. பாவம் ராகவன் 3 பிள்ளைங்களை பெற்று அவருக்கும் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. மன உளைச்சல், வயசு வேற ஆயிடுச்சு. அவர் படுற வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்ன மாமா, என்னதான் ஞாபகம் மறைந்து இருந்தாலும் உங்களை திட்ட அவர் மறக்கிறாரா? அவர் மேலே போய் நீங்கள் பரிதாபப்படுறீங்க. உங்கள் வயசுக்கு இதெல்லாம் புரியாது மாப்பிள்ள. அவர் வயசுலேருந்து யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் எத்தனை அடி எத்தனை வலிகளை தாங்கியிருக்காரு. பாவம்பா. உங்கள் அப்பாவுக்கு திருமண பக்கம்லாம் அடி. நீங்கள் என் கூட இருக்கிறது, உமாவால பிரச்சனை, பிரியா பிரச்சனை, இப்போ மீனாவோட கர்ப்பம் கலைஞ்சது. எத்தனையத்தான் ஒரு மனுஷன் தாங்குவார் சொல்லுங்க? ராகவனுக்கு ஞாபக மறதி நோய் வந்ததுல எனக்கு ஒன்றும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. அந்த நோயை முறையாக டெஸ்ட் பண்ணணும். அந்த குறைதானா இல்லை
பிரெயின்ல வேற ஏதாவதான்னு நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சில சமயம் இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய விபரீதத்துல கொண்டு போய் விட்டுருப்பா. எனக்கு பயமாவும் ரொம்ப கவலையும் இருக்கு மாமா. அப்பாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? மாப்பிள்ள, நீங்க என்ன கொஞ்சம் அவரை ஸ்டடி பண்ணுங்க. கூடுமான வரைக்கும் அவர் என்னை பத்தி கோவமா தப்பா பேசினாலும் நீங்க அதை எதுக்காதீங்க. அவர்கிட்ட எந்த விஷயத்தை பத்தியும் வாக்குவாதம் யாரும் பண்ணாதீங்க. அதான் அவருக்கு பெரிய மன உளைச்சலை உருவாக்கும். அக்கா கர்ப்பம் கலைஞ்சதுனால அவருக்கு ஸ்ட்ரெஸ் இப்போ அதிகமாக இருக்கு மாமா. இந்த முத்துலட்சுமி இந்த பிரச்சனையை சும்மா விடுற மாதிரி தெரியல மாமா. உங்கள் மேலே கோர்ட்டு கேஸ்லாம் போவாங்க போல இருக்கு. அப்படிலாம் போய் டானிக்கில் நான் தான் விஷம் கலந்தேன்னு நிரூபிக்கலாம் முடியாது. அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன்னா நான் ஒன்றும் நேரடியாக அந்த மருந்தை கொடுக்கலையே அவளுக்கு. ஆனால் அவள் எப்படியாவது எனக்கு மண்டை குடைச்சல் கொடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு தான் இருப்பா. எனக்கு அதுவும் தெரியும். வரட்டும், கோர்ட்டு கேஸு வக்கீல் நோட்டீஸு எல்லாம் வரட்டும். வரும்போது பார்த்துக்கலாம். இதை பாருங்க, இப்போ அதை விட முக்கியமாக உங்களுக்கு ஒரு வேலை. உங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதைத்தான் இப்போ நீங்கள் உடனடியாக பண்ணணும். சரிங்க மாமா. என்ன பண்ண போறீங்கன்னு யோசிச்சு சொல்லுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் ஹெல்ப் பண்ணுறேன். சரி, நான் கிளம்பட்டுமா மாப்பிள்ள? சரி, வரேன். இன்னும் ஒரே ஒரு ரூபா வாங்கிக்கடா செல்லம். வேண்டாம் பாட்டி, நான் ஹோம்வொர்க் பண்ணனும். ஏய், நேத்து ஹோம்வொர்க் பண்ணாம என்ன பண்ண? I am busy. ஓ, I am very busy. நேத்து நான் டிவி பார்த்தேன். ஏய், ஹோம்வொர்க் பண்றதை விட டிவி எதுக்கு நீ பார்த்துட்டு இருந்த? எது பிடிக்குதோ அதானே பண்ண முடியும். பாத்தீங்களா? போட்டேனா? ஐயோ வேண்டாம் வேண்டாம்மா. சித்தி, என்னை விட்டுறாதீங்க. அம்மா வரட்டும்டா, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். குஷி, அம்மா வந்திருக்கேம்மா, வாமா. இல்ல, எனக்கு ஒண்ணு பிடிக்கல. நான் சித்தி கூடயே இருந்துக்கிறேன். சித்தி, நான் உன் கூடயே இருந்துக்கிறேன் சித்தி. என்னை விடாத சித்தி. குஷி, நான் உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்றேன், வாமா. வா செல்லம், வா குஷி. எனக்கு நீ வேணாம், நீ போ.
குஷி, நான் உன் அம்மா தானே? நான் உன்னை அடிக்கல மாட்டேமா. வா குஷி. நீ போ. நான் அடிக்கல, உண்மையாவே அடிக்க மாட்டேம்மா. வா குஷி. குஷி நீ வேணாம். நில்லு குஷி. எனக்கு உன்னை பிடிக்கல. குஷி உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் சித்தி கூடயே போறேன். குஷி. சித்தி என்னை விட்டுறாத. இங்க பாரு குஷி, இங்க வா. வாடி வா. சித்தி வான்னு சொல்றேன்ல. சித்தி என்னை விட்டுறாத சித்தி. அவ கையை விடுங்க. நீ யார் அதை சொல்றதுக்கு? நான் ரோட்ல போறவளாவே இருந்துட்டு போறேன். ஆனா இது ஏன் வீடு. உங்களோட வாலை ஆட்டுறதுக்கு தான் உங்க அப்பா பெருசா பங்களா கட்டி வச்சிருக்காருல்ல, அங்க போய் ஆட்டுங்க. கையெடுங்க. என்ன பண்ணுவேன்? ஒட்ட நறுக்கிடுவேன். ஏய் குஷி, வந்து தொலை. வா. உன்னால இந்த வீட்ல இருக்கிற சனி எல்லாம் என்கிட்ட பேச வேண்டியதாயிடுச்சு பாரு. வாடி. இங்க பாருங்க, அவளா வந்தா கூட்டிட்டு போங்க. ஆனா இந்த வன்முறை எல்லாம் இங்க வேண்டாம். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் குழந்தை மனசுல பதியுது. ஏய் வாடி. உமா, குழந்தை வந்தா கூட்டிக்கிட்டு போ. அனாவசியமா அவளை பிடிச்சி இழுக்கிறது, பலவந்தமா கூட்டிக்கிட்டு போறது, இதெல்லாம் இங்க வேண்டாம். உங்க வேலைய பார்த்துட்டு ஓரமா உட்காந்து பேப்பரை படிச்சுட்டு போங்க. ஏன் குழந்தையை எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம். ஏய்